விஷ்ணு பக்தி உள்ளவர்கள் ஏகாதேசி விரதத்தை ஒரு நாளும் கடைபிடிக்காமல் இருக்கவே கூடாது. ஏகாதேசி விரதம் ஆயுளையும் புகழையும் சந்தானத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ரூபத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கும். யார் ஸ்ரத்தையுடன் இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்கள் விஷ்ணு வடிவம் உடையவர்களாகவும் ஜீவன் முக்தர்களாகவும் ஆகின்றனர். ஆகவே யுதிஷ்டிரா, நாரதருக்கு சிவபெருமான் கூறியதை இப்பொழுது நான் உனக்கு கூறினேன் என்று கிருஷ்ண பரமாத்மா தர்மருக்கு ஏகாதேசியின் மகிமையை கூறினார். தட்சிணாயனத்தின் இறுதி மாதம் மார்கழி. தேவலோகத்தின் விடியற்காலை நேரம். கிருத யுகத்தில் முரண் என்ற கொடிய அசுரன் இருந்தான். தேவர்களையும் அந்தணர்களையும் வருத்தி வந்தான். மகாவிஷ்ணுவை சரணடைந்தான் இந்திரன். முரணோடு 1000 வருடங்கள் போரிட்ட மகாவிஷ்ணு சுதர்சனத்தால் அசுர சேனைகளை அழித்தார். பின்பு களைப்பு நீங்க பதரிகாசிரமம் சென்று 12 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள சிம்மாவதி என்கிற குகைக்குள் பள்ளி கொண்டார். துரத்தி கொண்டு வந்த முரண் புருஷோத்தமனை கொல்ல வாளை உருவினான். அச்சமயம் பரமாத்மாவின் தேகத்திலிருந்து ஒரு அழகிய மங்கை ஆயுதங்களோடு தோன்றி முரணை யுத்தத்திற்கு அழைத்தாள். அரக்கன் அம்பு எடுக்கும் முன் அவள் ஹூங்காரம் செய்தாள். முரண் பஸ்மமானான். பகவான் விழி மலர்ந்தார். நடந்ததை அறிந்து ஆனந்தப்பட்டார். அவளுக்கு ஏகாதேசி என்று பெயர் சூட்டினார். நீ ஜனித்த தினத்தில் விரதம் காத்து என்னை வழிபடுவோருக்கு சொர்க்க பதவியை அளிப்பேன் என்று வாக்கு அளித்தார். அப்பொழுது இரவு நடு ஜாமம். அதுவரை, அதாவது இரவு 12 மணி வரை கண் விழிப்பதும் விரதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இப்படி முதல் ஏகாதேசி தோன்றியது. மார்கழி மாத வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதேசி நாளைய தினம் மிகவும் சிறப்பும் பெருமையும் கொண்டது. வைகுண்டத்திலிருந்து திருமால் முரணை சம்ஹாரம் செய்வதற்காக இறங்கி வந்த தினம் வைகுண்ட ஏகாதேசி என்பார்கள். வைகுண்ட ஏகாதேசியை முக்கோடி ஏகாதேசி என்றும் கூறுவது உண்டு. 3 கோடி ஏகாதேசிகளை அனுஷ்டித்த பலன் வைகுண்ட ஏகாதேசியை கடைபிடிப்பதால் கிடைக்கும். அந்நாளில் இரவும் பகலும் உணவு தூக்கம் துறந்து பக்தியுடன் இருக்க வேண்டும். நாராயணீயம், பாகவதம், ஏகாதேசி மகிமை, புருஷ சூக்தம் என்று மகாவிஷ்ணு துதிப்பாடும் நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். ஏகாதேசி விரதம் உத்தமமானது. இதன் பெருமையை சிவபெருமானே சொல்லி இருக்கும் பொழுது வேற என்ன வேண்டும்? வைகுண்ட ஏகாதேசி அன்று இரவு முழுவதும் பகவான் நாமஸ்மரணத்தை செய்தால் புண்ணியம் அதிகம் என்பதால் தான் கண்விழிக்கச் சொல்லி இருக்கிறது. விதர்ப்ப தேச மன்னன் ருக்மாங்கதன், அவனுடைய நந்தவனத்தில் வாசனை மிகுந்த மலர்கள் ஏராளமாக பூத்திருக்கும். அந்த நந்தவனத்தின் நடுவில் ஜாபாலி எனும் முனிவர் தவம் செய்து கொண்டு வந்தார். தேவலோக பெண்கள் வாசனை மிகுந்த பூக்கள் மீது ஆசை கொண்டு தினம்தோறும் பறித்து கொண்டு போக ஆரம்பித்தார்கள். வர வர பூக்கள் குறைவதை கண்ட மன்னன் திருடனை பிடிக்க உத்தரவு இட்டான். வீரர்களோ தேவலோக பெண்களின் காலடிச் சுவடு இல்லாததால் அங்கு தவம் செய்து வந்த முனிவர்தான் திருடியிருக்க வேண்டும் என்று எண்ணி நந்தவனத்தில் இருந்த அவரை அழைத்து வந்து மன்னன் முன்னால் நிறுத்தினார்கள். முனிவனை கண்ட மன்னன் பதற, முனிவரோ, மன்னா பதறாதே, பூக்கள் தேவலோக பெண்களால் திருடப்படுகின்றன. நந்தவனத்தில் கொமட்டி விதைகளை விதை, அவை வளர்ந்தவுடன் திருடர்கள் பிடிபடுவார்கள் என்று சொல்ல மன்னனும் அப்படியே கொமட்டி விதைகளை விதைத்தான். அவை நன்கு வளர்ந்தன. வழக்கம் போல பூ எடுக்க வந்த தேவலோக பெண்கள் பூ பறிக்கும் பொழுது ஒருத்தி காலில் கொமட்டி கொடி பட அவள் பூமியில் இறங்க வேண்டியது ஆயிற்று. இதை முனிவர் மன்னனிடம் கூற அவரும் வந்து பார்த்தார். தேவலோக பெண் விவரம் கூறி கொமட்டி கொடி காலில் பட்டதால் தான் தூய்மை இழந்ததாகவும் தான் மறுபடி தூய்மை பெற்று தேவலோகம் போக வழி செய்யும்படியும் கேட்டாள். மன்னன் என்ன வழி என்று கேட்க அவள் ஏகாதேசியின் பெருமையை கூறி யாராவது ஏகாதேசி விரத பலனை தந்தால் தான் போக முடியும் என்றாள். மன்னன், அப்படி ஒரு விதம் இருப்பதே தெரியாதே என்று சொல்ல அவள், மன்னா, உன் அரண்மனையில் இருக்கும் துணிவிழுக்கும் பெண் ஏகாதேசி விரதம் இருப்பவள். அவளை அழைத்து பலனை எனக்கு தரச்சொல் என்றாள். மன்னனும் அவள் கூறியபடியே செய்ய தேவலோக பெண் மீண்டும் தேவலோகம் போய் சேர்ந்தார். ஏகாதேசி விரத மகிமை அறிந்த மன்னன் நாட்டு மக்கள் அனைவரையும் ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கும்படி தானும் கடைபிடித்து நற்கதி அடைந்தார். கம்பம் என்னும் நகரை ஆண்ட வைகானச மன்னன் சொப்பனத்தில் தன் பித்திருக்கள் நரகத்தில் கஷ்டப்படுவதை பார்த்து துக்கித்தான். பார்வத ரிஷியை வணங்கி இதற்கு பரிகாரம் வேண்டினான். மார்கழி மாத வளர்பிறை தசமி அன்று ஒரு பொழுது சாப்பிட்டுவிட்டு ஏகாதேசி அன்று பால் பழங்கள் மட்டுமே உட்கொண்டு துவாதசி அன்று காலையில் நெல்லிக்காய், சுண்டக்காய், அகத்துக்கீரை சமைத்து அதிதி போஜனம் செய்விக்க வேண்டும் என்றார் முனிவர். அப்படியே செய்தான் வைகானசன். அன்று இரவே மூதாதையர் அவன் கனவில் தோன்றி தாங்கள் சொர்க்கம் சேர்வதை கூறி வாழ்த்தினர்.
மன்னனும் அஷ்டபோக பாக்கியங்களோடு நீண்ட காலம் அரசாண்டான். ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் எல்லா பாக்கியங்களையும் அடைவார்கள் என்பது திண்ணம். மேலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் மன்னனைப் போல உயர்ந்த வாழ்வும் சகல ஐஸ்வர்யங்களும் அடைந்து சந்தோஷத்துடன் வாழ்வார்கள் என்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதேசியான நாளைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருக்க வேண்டும். இருக்க முடியாதவர்கள் இந்த விரத மகிமையை கேட்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினமே நம்ம பதிவிட்டு இருக்கோம். அப்படி நாளைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஸ்துதியையும் இப்பவே தெரிஞ்சுட்டுலாம். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வாழ்நாள் முழுவதும் கண்டகி நதியில் கண்டெடுக்கப்பட்ட சால கிராமத்திற்கு பூஜை செய்த பலன் கிடைக்க இன்றோ நாளையோ கட்டாயம் ஒரு முறையாவது கேளுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரத்தையும் கிருஷ்ண பகவானால் கூறப்பட்ட சாலக்கிராம ஸ்தோத்திரத்தையும் தான் ரெண்டையும் சேர்த்து பாராயணமானது இப்போ பண்ண போகிறோம். ஸ்ரீ விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரம். அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திர மந்திரஸ்ய நாரத ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ விஷ்ணுகோ பரமாத்மா தேவதா அஹம் பீஜம் சோஹம் சக்திஹி ஓம் ஹ்ரீம் கீலகம் மம சர்வதேஹ ரக்ஷணார்த்தம் ஜபே விநியோகः நாரத ரிஷயே நமः முகே ஸ்ரீ விஷ்ணு பரமாத்ம தேவதாயை நமः ஹ்ருதயே அஹம் பீஜம் குஹ்யே சோஹம் சக்திஹ பாதயோஹ ஓம் க்ரீம் கீலகம் பாதாக்ரே ஓம் க்ராம் க்ரீம் க்ரூம் ரைம் க்ரௌம் க்ரஹ இதி மந்த்ரः ஓம் க்ராம் அங்குஷ்டாभ्यां நமः ஓம் க்ரீம் தர்ஜனீभ्यां நமः ஓம் க்ரூம் மத்யமாभ्यां நமः ஓம் ह्रैं அநாமிகாभ्यां நமः ஓம் ह्रौं கனிஷ்டிகாभ्यां நமः ஓம் ह्रः करदलकरपृष्ठाभ्यां நமः ஓம் ह्रां ஹ்ருதயாய நமः ஓம் க்ரீம் சிரசே ஸ்வாஹா ஓம் ह्रूं शिखायै वषट् ஓம் ह्रैं कवचाय हुम् ஓம் ह्रौं नेत्रत्रयाय वौषट् ஓம் ह्रः अस्त्राय पट् அஹம் பீஜ பிராணாயாம மந்திரேன குர்யாத் தியானம் பரம் பரஸ்மாத் பிரகிருதேரநாதிம் ஏகம் நிவிஷ்டம் பகுதா குஹாயாம் சர்வாலயம் சர்வச்சராச்சரஸ்தம் நமாமி விஷ்ணும் ஜகதேகநாதம். அத பஞ்சரஸ்தோத்திரம். ஓம் விஷ்ணு பஞ்சரகம் திவ்யம் சர்வதுஷ்டநிவாரணம் உக்ரதேஜோ மகாவீர்யம் சர்வசத்ருநிக்ருந்தனம் திரிபுரம் தகமானஸ்ய ஹரஸ்ய பிரம்மணோதிதம் ததகம் சம்பிரவக்ஷ்யாமி ஆத்மரக்ஷாகரம் ந்ருணாம் பாதௌ ரக்ஷது கோவிந்தோ ஜங்கே சைவ த்ரிவிக்ரமகா ஊரு மே கேசவः பாது கட்டிம் சைவ ஜனார்தனகா நாபிம் சைவாच्युतः பாது குஹ்யம் சைவ து வாமனः உதரம் பத்மநாபஸ்ச பிருஷ்டம் சைவ து மாதவः வாமபார்ஷ்வம் ததா விஷ்ணுகோ தக்ஷிணம் மதுசூதனः பாகு வை வாசுதேவஸ்ச ஹ்ருதி தாமோதரஸ்ததா கண்டம் ரக்ஷது வாராஹः கிருஷ்ணஸ்ச முகமண்டலம் மாதவः கர்ணமூலே து ரிஷிகேஷஸ்ச நாசிகே நேத்ரே நாராயணோ ரக்ஷே லலாட்டம் கருடத்வஜः கபோலௌ கேசவோ ரக்ஷேத் வைகுண்டः சர்வதோ திசம் ஸ்ரீவத்சாங்கஸ்ச சர்வேஷாம் அங்கானாம் ரக்ஷகோ பவேத் பூர்வஸ்யாம் புண்டரீகாக்ஷ ஆக்னேயாம் ஸ்ரீதரஸ்ததா தக்ஷிணே நாரசிம்மஸ்ச நைருத்யாம் மாதவோவது புருஷோத்தமோ மே வாருண்யாம் வாயவ்யாம் ச ஜனார்தனகா கதாதரஸ்து கௌபேர்யாம் ஈசான்யாம் பாது கேசவः ஆகாசே ச கதா பாது பாதாளே ச சுதர்சனம்
सन्नद्धः सर्वगात्रेषु प्रविष्टो विष्णुपञ्जरगा विष्णुपञ्जरविष्टोऽहं विचरामि मगीतले राजद्वारे पथे घोरे सङ्ग्रामे शत्रुसङ्कटे नदीषु चरणे चैव चोरव्याघ्रभयेषु च डाकिनी प्रेतपूतेषु भयं तस्य न जायते रक्ष रक्ष मगादेव रक्ष रक्ष जनेश्वर रक्षन्तु देवताः सर्वा ब्रह्म विष्णु महेश्वराः जले रक्षतु वाराहः स्थले रक्षतु वामनगा अटव्यां नारसिंहश्च सर्वतः पातु केशवगा दिवा रक्षतु मां सूर्यो रात्रौ रक्षतु चन्द्रमाः पन्तानं दुर्गमं रक्षे सर्वमेव जनार्दनगा रोगविघ्नहतश्चैव ब्रह्मः गुरुतल्पगः स्त्रीहन्ता बालघाती च सुरापो वृषलीपतिः मुच्यते सर्वपापेभ्यो यः पठेन्नात्र संशयगा अपुत्रो लभते पुत्रं धनार्थी लभते धनं विद्यार्थी लभते विद्यां मोक्षार्थी लभते गतिम् आपदो हरते नित्यं विष्णुस्तोत्रार्थसम्पदा यस्त्विदं पठते स्तोत्रं विष्णुपञ्जरमुत्तमं मुच्यते सर्वपापेभ्यो विष्णुलोकं स गच्छति गोसहस्रफलं तस्य वाजपेयशतस्य च अश्वमेधसहस्रस्य फलं प्राप्नोति मानवः सर्वकामं लभेदस्य पठनान्नात्र संशयगा जले विष्णुस्थले विष्णुगो विष्णुः पर्वतमस्तके ज्वालामालाकुले विष्णुगो सर्वं विष्णुमयं जगत् भगवान् कृष्णः कृत शालग्रामस्तोत्रम् अस्य श्रीशालिग्रामस्तोत्रमन्त्रस्य श्रीभगवान् ऋषिः श्रीनारायणो देवता अनुष्टुप् छन्दः श्रीशालिग्रामस्तोत्रमन्त्रजपे विनियोगः युधिष्ठिरोवाच श्रीदेवदेवदेवेश देवतार्चनमुत्तमं तत्सर्वं स्तोतुमिच्छामि ब्रूहि मे पुरुषोत्तम श्रीभगवानुवाच घण्टक्यां चोत्तरे तीरे गिरिराजस्य दक्षिणे दशयोजनविस्तीर्णा महाक्षेत्रवसुन्धरा शालिग्रामो भवेत् देवो देवी द्वारावती भवेत् उभयो सङ्गमो यत्र मुक्तिस्तत्र न संशयगा शालिग्रामशिला यत्र यत्र द्वारावती शिला उभयो सङ्गमो यत्र मुक्तिस्तत्र न संशयगा आजन्मकृतपापानां प्रायश्चित्तं य इच्छति शालिग्रामशिलावादी पापहारी नमोऽस्तु ते अकालमृत्युकरणं सर्वव्याधिविनाशनो विष्णोः पादोदकं पीत्वा शिरसा धारयाम्यहम् शङ्खमध्ये स्थितं तोयं भ्रामितं केशवोपरि अङ्गलग्नं मनुष्याणां ब्रह्महत्यादिकं दगेत् स्नानोदकं पिबेन्नित्यं चक्राङ्गितशिलोद्भवं प्रक्षाल्य शुद्धं तत्तोयं ब्रह्महत्यां व्यपोहति अग्निष्टोमसहस्राणि वाजपेयशतानि च सम्यक् फलमवाप्नोति विष्णोर्नैवेद्यभक्षणात् नैवेद्ययुक्तां तुलसीं च मिश्रितां विशेषतः पादजलेन विष्णोः योष्णाति नित्यं पुरतो मुरारेः प्राप्नोति यज्ञायुतकोटिपुण्यं खण्डिता स्फुरिता भिन्ना वह्निदग्धा एव च शालिग्रामशिला यत्र तत्र दोषो न विद्यते न मन्त्रः पूजनं नैव न तीर्थं न च भावना न स्तुतिर्नोपचारश्च शालिग्रामशिलार्चने ब्रह्महत्यादिकं पापं मनोवाक्कायसम्भवं शीघ्रं नश्यति तत्सर्वं शालिग्रामशिलार्चनात् नानावर्णमयं चैव नानाभोगेन वेष्टितं तथा वरप्रसादेन लक्ष्मीकान्तं वदाम्यहम् नारायणोद्भवो देवचक्रमध्ये च कर्मणा
तथा वरप्रसादेन लक्ष्मीकान्तं वदाम्यगम् कृष्णे शिलातले यत्र सूक्ष्मं चक्रं च दृश्यते सौभाग्यं सन्ततिं धत्ते सर्वसौख्यं दधाति च वासुदेवस्य चिह्नानि दृष्ट्वा पापैः प्रमुच्यते श्रीधरः सूकरे वामे अरिवर्णस्तु दृश्यते वरागरूपिणं देवं कूर्माङ्गैरपि चिह्नितौ गोपदं तत्र दृश्येत वारागं वामनं तथा पीतवर्णं तु देवानां रक्तवर्णं भयावगं नारसिंहोऽभवद्देवो मोक्षदं च प्रकीर्तितं शङ्खचक्रगदाकूर्मा शङ्खो यत्र प्रदृश्यते शङ्खवर्णस्य देवानां वामे देवस्य लक्षणं दामोदरं तथा स्थूलं मध्ये चक्रं प्रतिष्ठितं पूर्णद्वारेण सङ्कीर्णा पीतरेखा च दृश्यते छत्राकारे भवेत् राज्यं वर्तुळे च मघाश्रियगा कपटे च मघाद्धुक्कं शूलाग्रे तोरणं ध्रुवं ललाटे शेषभोगस्तु शिरोपरि सुकाञ्चनौ चक्रकाञ्चनवर्णानां वामदेवस्य लक्षणं वामपार्श्वे च वैचक्रे कृष्णवर्णस्तु पिङ्गलम् लक्ष्मीनृसिंहदेवानां पृथक्वर्णस्तु दृश्यते लम्बोष्टे च दरिद्रं स्यात् पिङ्गले आनिरेव च लग्नचक्रे भवेत् व्याधिः विदारे मरणं ध्रुवं पादोदकं च निर्माल्यं मस्तके धारयेत् सदा विष्णोर्दृष्टं भक्षितव्यं तुलसीदलमिश्रितं कल्पकोटिसहस्राणि वैकुण्ठे वसते सदा शालिग्रामशिलाबिन्दुः अत्याकोटिविनाशनगा तस्मात् सम्पूजयेत् ध्यात्वा पूजितं चापि सर्वदा शालिग्रामशिलास्तोत्रं यः पठेच्च द्विजोत्तमगा स गच्छेत् परमं स्थानं यत्र लोकेश्वरो हरिः सर्वपापविनिर्मुक्तो विष्णुलोकं स गच्छति दशावतारो देवानां पृथक्वर्णस्तु दृश्यते ईप्सितं लभते राज्यं विष्णुपूजाम् अनुक्रमात् कोट्यो हि ब्रह्महत्यानाम् अगम्यागम्यकोटयगा ता सर्वा नाशमायान्ति विष्णोर्नैवेद्यभक्षणात् विष्णोः पादोदकं पीत्वा कोटिजन्माघनाशनम् तस्मात् अष्टगुणं पापं भूमौ बिन्दुनिपातनात् इति श्री भविष्योत्तरपुराणे गण्डकीशिलामाहात्म्ये श्रीकृष्णयुधिष्ठिरसंवादे शालिग्रामस्तोத்திரம் சம்பூர்ணம். ரொம்ப பாவனமானது, பவித்திரமானது. இதுவரை நாம் செய்த பயஷ்சித்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களும் பாவங்களும் நீங்க பகவானுக்கு உரிய நாட்டான இன்றைய தினம் கேட்டாலே போதும், கட்டாயம் கைமேல் பலன் தரக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் என்பதாக தலைமுறைகளாக சேர்த்து வைத்த பாவங்கள் அனைத்தும் நீங்க கட்டாயம் என்றோ நாளையோ ஒரு முறையாவது கேளுங்கள். தெரியாத பேருக்கு பகிருங்கள், அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு போல சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பிரிவா போற்றி.